நம்ம பரம்பரை வாழையடி வாழையா செழிச்சு வாழணும்னு தான்டா. ஜாதகம் பார்த்து 1-2 பொருத்தம் இல்லைன்னா கூட சாஸ்திர சம்பிரதாயப்படி பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும்டா. அதனால தான்டா சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, கொஞ்ச நேரத்துல உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போலாம். வா போலாம். உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நான் நடத்தி வைக்கிறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இனிமே எங்க ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அவர் வாழ்ந்த இந்த வீட்லயே உயிர் போகணும் தான் இது வரைக்கும் நான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ அவர் சாவுக்கு காரணமான அந்த ஆள் மகனை காதலிக்கத்தான் நான் காலேஜுக்கு போறேன், கிளாஸுக்கு போறேன்னு போய் சொல்லி நீ அவன் கூட ஊர் சுத்திட்டு இருந்திருக்கல. இங்க பாருடி, நான் ஊசரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இனிமே இந்த வீடும் வேண்டாம், ஊரும் வேண்டாம். முதல்ல கிளம்பு. ஏய், குத்துக்கல் பாரு நின்னுட்டு இருக்கிற, கிளம்பு முதல்ல. மா, என்னம்மா லூஸ் மாதிரி பேசுற? நீ இந்த வீட்டை விட்டு ஊருக்குள்ள வரமாட்டேன்னு இருந்தப்ப உன் வைராகியம் தாமா எனக்கு பெருமையா பட்டது. இந்த உலகத்துல கெட்டவங்கன்னு யாருமே கிடையாதுமா. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் கெட்டவங்களா ஆக்குது. ஆமாண்டி, ஆக்கும். சின்ன வயசுலயே புருஷனை இழந்துட்டு கை குழந்தையோட அனாதையா நின்றப்ப ஏற்பட்ட வலி உனக்கெல்லாம் எங்கடி புரிய போகுது? நீ என்ன சொன்னாலும் சிவா மாமா தான் கட்டவிட பிஞ்சிரும். மாமனா மாம, இங்க பாருடி, நீ காலம் புறாவும் கல்யாணமே ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த கொலைகார குடும்பத்தோட சகவாசமே இருக்க கூடாது. உன்னை அப்ப கை குழந்தையா வச்சிருந்தே, அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப மட்டும் அந்த ஆளு என் கண்ணு முன்னாடி வந்தா இந்த அருவாமனையிலேயே வெட்டிடுவேன். மண்டோதரி, மண்டோதரி, எங்கேயும் வந்துட்டீங்களா? மாமா விடுமா, வேண்டாமா, விட மாட்டேன். விடுமா ப்ளீஸ். கொலை பண்ணாதாண்டி ஆத்திரம் அடங்கும். விடுங்கறல, விடுமா, சொன்ன கேளுமா. வெட்டுமா, வெட்டி இந்த பாவியை கொன்னுடுமா. உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு உன் கையாலேயே என்ன வெட்டி கொண்டாத என் பாவமெல்லாம் அடங்கும். ஊருக்கெல்லாம் உறவை சொல்ற நீ ஒரு ரத்த உறவை மறந்துட்டு சாகும்போது எதை கொண்டு போறேன்னு இவன் சொன்னப்போ என்ன சம்மட்டியாலே அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா. வெட்டிடு, உன் கையாலே என்ன வெட்டி கொண்டுடுமா. இந்த உலகத்துல கூட பிறந்த பிறப்புன்னு நீ மட்டும்தானம்மா இருக்க. இவ்வளவு நாளா கண்ணு இருந்து நான் பார்வை இல்லாதவனா வாழ்ந்துட்டம்மா. என் மருமகதான் இவன் ரூபத்துல என் கண்ணை திறந்து விட்டுருக்காமா. உன் மடியிலே நான் உசுர விட்டுறம்மா. வெட்டுமா, வெட்டு. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கன்னு அவர் செத்து போன வருத்தத்துல இத்தனை வருஷம் நான் ஆவேசமா இருந்துட்டு, இழப்பு என் பக்கம் மட்டும் இல்லையே, உங்க பக்கமும் தானே. ஆத்திரத்துல அறிவை இழந்தது மட்டும் இல்லாம உங்க உறவையே நான் இழந்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னு. இனிமே என் சாவு உங்க மடியில தானே. என்ன மன்னிச்சிருங்க. தெரியுமா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. ஏம்மா, என் பையன் சிவராமனுக்கு உன் பொண்ணு மண்டோதரிய கட்டி வைக்கிறியா? என்னென்ன நீங்க, உங்க மருமகன் இவ எப்ப வேணாலும் கூட்டிட்டு போலாம். இப்ப முதல்ல நீங்க உள்ள வாங்க. வா தம்பி, பாப்பா வாங்க. என்ன சாமி, வாங்கோ சாமி, உள்ள வாங்கோ. அடடா, மந்தாரக்கோட்டை மிராஸ்தாரரா? வாங்க வாங்க, நல்லா இருக்கேலா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. உட்காரு உட்காரு. பையனுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன். நீங்க தான் பொருத்தம் பார்க்கணும். அதுக்கு என்ன, பேஷா பார்த்துடலாம். ஜாதகம் கொண்டு வந்திருக்கேல? ஏதோ கொண்டு வந்திருக்கேனே. கொடுங்க. சிவராமன். ஆமா, இது பொண்ணோட ஜாதகமா? என்ன இது, சகுனமே சரியில்லையே.
ஜாதகப்படி பொண்ணு செத்து இருக்கணும்னு கணக்கு சொல்லுது. என்ன சாமி சொல்றீங்க? இந்த ஜாதகப்படி பொண்ணு செத்து இருக்கணும்னு கணக்கு சொல்லுது. நல்லா பார்த்து சொல்லு சாமி. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. பாருங்க பாருங்க. என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு ஜாதகப்படி உயிரோட இருக்க முடியாது. என் மண்டோதரி செத்துட்டா நான் சொல்றேன். அவ சாவ மாட்டாடா, சாவ மாட்டா. ஒண்ணு சாவடிச்சிருவேன். வேண்டாம்ப்பா. என் மண்டோதரி உசுருக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொன்று. சாமி, இது வரைக்கும் நான் கணிச்சு சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இது என் வாக்கு மேல சத்தியம். திரும்பவும் சொல்றேன், இந்த பிராமணனுக்கு நாக்கும் சுத்தம் வாக்கும் சுத்தம். இந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரி 9 நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டுல சந்திச்சப்ப ஜனிச்சவன். இது கோடியில ஒரு ஜாதகம். இவளோட ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. இந்த பூலோகத்துல இவ பூத உடல் இருக்காது. ஆனா புனித ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. இது சத்தியம். நான் சொல்றேன், இதுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. எனக்கும் எங்க மாமாக்கும் கல்யாணம். எங்க அம்மா எங்க மாமா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. தெரியுமா உனக்கு? ஏய் மண்டோதரி, வாடி இங்க. என்னடி மந்திரி சுட்டு ஆடு கணக்கா தெரிஞ்சுக்கிட்டே இருக்க? ஏன் சந்தோஷம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஏய் ஏய், எங்கடி போன? காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போன நீ? மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? நீயும் மாமாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே வயிறு நிறைஞ்சிருக்குமா. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏய், என்னை விட்டு சாப்பிட்டல்ல? அது இல்லடி, சந்தோஷத்துல பசிச்சுதா, அதான் சாப்பிட்டேன். அண்ணன் கூட சேர்ந்ததுல சந்தோஷம். இரு, நான் வரேன். இந்த பாலக்குடி. வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதுமா. வயிறு வலிக்குதுமா. என்னம்மா என்னமாச்சு? என்னமாச்சு? ஏமா கத்துற? என்னம்மா? ஏமா மண்டோதரி? வயிறு வலிக்குதுமா. பால் ஏதாவது விழுந்துச்சாமா? பால் குடிக்கலமா. பால் ஏதாவது விழுந்துச்சாமா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேம்மா. உனக்கு நான் தனியா விட்டு போறேன். சரி அதுல கொஞ்சம் எடுத்துக்கடா, கொஞ்சம் கொடுத்துக்கடா. இவ ரொம்ப துடிக்கிறாளே, வைத்தியர் எங்கேயே கூப்பிடலாம். என்னடி கொடுத்தாங்களுக்கு? நான் பால் தாங்க கொடுத்த குடிக்கிறதுக்கு. அதை கூட குடிக்காம திடீர்னு வயிற்றுல துடிச்சிட்டு இருக்காங்களேம்மா. பயமா இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். இரு, நான் போறேன். ஏன் துடிக்கிறா தெரியலக்கா. வயிறு